யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாம, நீங்க உங்களோட வழியில போயிட்டு, நீங்க உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட மனநிலை, உங்களோட உங்கள நம்பி பொறந்த இதயம், கல்லீரல், கணையம், அப்புறம் உங்கள நம்பி பொறந்த பல்லு, மூளை இதையெல்லாம் பாதுகாக்கிறத மெயினான இடத்துல வச்சுக்கோங்க. உங்களோட மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி என்னமோ ஃபேன்சியான விஷயம்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் நோய் இல்லாமல் உங்களை வாழ வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னென்ன நோய்களுக்காக ஒரு சின்னதாக என்னால் ஆன அளவுக்கு உங்களுக்கு சஜஷன் சொல்ல போகிறேன்னா, ஹார்ட் அட்டாக்னு பயந்துக்கிறீங்க, நிறையா 30-40 இசிஜி எடுக்கிறீங்க, நிறையா எக்கோ எடுக்கிறீங்க, ட்ரெட்மில் எடுக்கிறீங்க. அதையெல்லாம் எடுத்தால் உங்கள் ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியுமா? அதையெல்லாம் எடுத்தால் தெரியாமல் தான் கேட்குறேன், தடுக்க முடியுமா? அதை எடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? அதே தான் சுகர் வந்துடக்கூடாது. சுகர் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு பயப்படுறீங்க. ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் அதுக்கும் பயந்துட்டுருக்கிறீங்க, பக்கவாதம் வந்துடுமோன்னு. இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமான்னு பயப்படுறீங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறீங்க சரியா? சிலர் சுத்தமாக பயப்படாமையும் இருக்கிறீங்க. ஸோ என்னென்னா, இதெல்லாம் பயப்படுறத விட, இதெல்லாம் போய் டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறத விட, இதுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறத விட, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வராமையே தடுக்கிறதுக்கு தான் இந்த இதில் வழி சொல்ல போகிறேன். வரவே வேணாம், எதுவுமே வராது. பிறந்தீங்க, நிம்மதியாக வாழ்வீங்க, ஊருக்கே ரொம்ப நல்லதாக நடந்துக்குவீங்க, உங்களுக்கே நல்லதாக நடந்துக்குவீங்க, உங்கள் உறுப்புகளுக்கு நல்லதாக நடந்துக்குவீங்க. ஒரு நாளைக்கு இறந்து போகிறப்பவும் நிம்மதியாக இறந்து போவீங்க சரியா? உங்களோட நீங்கள் இங்கேயும் சொர்க்கத்தில் தான் வாழ்வீங்க, இறந்ததுக்கு அப்புறமும் சொர்க்கத்தில் தான் வாழ்வீங்க. ஹெவன் தான், இங்கேயும் ஹெவன் தான், செத்ததுக்கு அப்புறமும் ஹெவன் தான். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த வீடியோவில் ஐடியா சொல்ல போகிறேன் ரொம்ப சுருக்கமாக. என்னத்தை கட்டிட்டு நீங்கள் கீதாச்சாரத்தையே எடுத்துக்கோங்க. எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை கொண்டு வந்தோ என்ன இழக்கிறதுக்கு இருக்குது. இழக்கிறத ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட்டாதான் இழக்கிறது தடுக்க முடியுமா? உங்களுக்கு ஈஸியான 2-3 வழி சொல்லித்தரேன். கடவுள் மேலே, கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறீங்க, இது போய் நல்லா திருநீராக வச்சுக்கிறீங்க, இல்லை சர்ச்சுக்கு போகிறீங்க, இல்லை மாஸ்க்குக்கு போகிறீங்க, எல்லாம் போகிறீங்களா? சாமி கும்பிட்றீங்களா? நல்லா அதே ஞாபகார்த்தமாக இருக்கீங்க, வீட்டில் பூஜை அறைன்னு வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க தான். ஆனால் உண்மையை சொன்னால், உண்மையாலும் நீங்கள் சாமியை நம்புறதில்லை. ஏன்னு கேட்டால், கடவுளை நம்புறவருக்கு எதுக்கு ஃப்யூச்சரை நினச்சி பயம் வருது, எதுக்கு மன அழுத்தம் வருது, எதுக்கு மக்கள் ஒன்று சொல்லிட்டாங்களேன்னு இருக்கிறீங்க. கடவுள் தான் பெரியவர்னா மக்களை பற்றி நீங்கள் ஏன் திங்க் பண்ணணும்? கடவுளை தான் நம்புறீங்கன்னா நீங்கள் ஏன் போட்டு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கணும்? கடவுளை நம்பிட்டு போய் லாரி வரப்போ, ட்ரெயின் வரப்போ இப்படி போய் நிற்க சொல்லி நான் சொல்ல கிடையாது. மூளையை யூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ எதுவும் வண்டி வந்தால் நம்ம பார்த்து வண்டி ஓட்டணுங்கிறதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுமா? அது சாதாரண விஷயம். பழசு புதுசெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அதுக்குள்ளேயே நம்ம மூளையை வச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ரொம்ப போட்டு அலட்டிக்கிறது, நம்மளே நல்லா இருக்கிறது இல்லை, ஆனால் பிறரை குறை சொல்கிறது. நம்ம அன்பாக இருந்தால் தானே பிறர் அன்பாக இருப்பாங்க. நம்ம அன்பாக இருக்கணும், நம்ம உதவி செஞ்சால் தானே பிறர் செய்வாங்க. அந்த பிறருங்கிறது கூட எடுத்துக்கோங்க. நம்ம அன்பாக இருந்தால் தானே கடவுள் நம்ம மேலே அன்பாக இருப்பார். நம்ம கருணையாக இருந்தால் தானே கடவுள் நம்மளுக்கு கருணை காட்டுவார். நம்ம உதவி செஞ்சால் தானே கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு இடத்துல கஸ்டமராக போய் நல்லா பணம் கொடுத்தா தானே நம்மளுக்கு வர கஸ்டமர் நல்லா பணம் கொடுக்குற மாதிரி கடவுள் பண்ணுவார். இப்படி எடுத்துக்கோங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்ல கொள்கைகளை வச்சுட்டு வாழுங்க. நல்ல கொள்கைகள் இருக்கிறப்ப ஏன் கெட்டது வருது? நல்ல கொள்கைன்னா என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சிகரெட்டே அடிக்க மாட்டேங்க, நான் குடிக்கவே மாட்டேங்க, அது ஓகே, அதுதான் உலகத்திலேயே பெரிய நல்ல கொள்கையா? அதெல்லாம் கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, உதவி செய்யும் மனோபாவம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது, கஞ்சத்தனம் காட்டாமல் இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு உடம்பு மேலே ஒரு பெண்ணோ ஆணோ அழகாக இருந்துட்டா யார்கிட்டையுமே அவங்ககிட்ட எவ்வளோ அன்பாக பழகினாலும் இவங்க பேசுறதில்ல, அதுவே ஒரு கஞ்சத்தனம் தான். பெண்ணோ ஆணோ அழகாக இருக்கீங்கன்னா, உங்களை பார்த்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா உங்களுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் அன்பு. மொத்தத்தில் அவங்க பேடாக இருந்தால் ஒதுக்கலாம்,
வர்ற எல்லாரையும் ஒதுக்கிறது, திமிர் காட்டுறது, கெத்து காட்டுறது, இல்லைன்னா ஈகோ காட்டுறது, இல்லைன்னா உதாசீனப்படுத்துறது, இல்லை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் உண்மையான அன்பாக இருந்து பாருங்கள். அவங்களோட மூஞ்சி உங்களுக்கு சுமாராக பிடிச்சிருந்தாலும் அவங்களோட மனசு நம்ம மேலே அன்பாக இருக்காங்களேன்ட்டு அதுவும் சேஃபாக இருந்தால் அன்பாக இருந்து பாருங்களேன். அப்போ மகிழ்ச்சி வரும். பார்க்குற எல்லாரையும் பணத்துக்கோ பிஸ்னஸுக்கோ வேறு எதுவும் கற்றுக்கிறதுக்கோ எஜுகேஷனுக்கோ யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்குற எல்லாரையும் அன்புக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸை வச்சு அவங்களோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மூஞ்சி, அவங்களோட உடல் மனநிலை, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, இது மாதிரி பேசி, இதுக்கு பேர் தான் அன்பு. ஹார்மோன்ஸ் அதைத்தான் விரும்பும். நீங்களாக பூட்டு போட்டு வச்சுருக்கீங்க. அப்படி இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட நோயெல்லாம் வருது? போட்டி, பொறாமை, மன அழுத்தம், மன விரக்தி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சீரியஸ்னஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இதெல்லாம் தான் டயபெட்டிஸையும் பிபியும் எல்லாத்தையும் காஸ் பண்ணுது. இதுலேருந்தெல்லாம் டோட்டலாக வெளியில் வாங்க. ரொம்பவுமே ஜாலியாக இருங்க, ரொம்பவுமே நிம்மதியாக இருங்க, அன்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். எண்ணத்தை நல்லா வச்சுக்கோங்க, ஆட்டிடியூடை சூப்பராக வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அதையே சொல்லி கொடுங்க. குழந்தையிலேருந்து அது மாதிரியே இருக்கட்டும். குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து அன்பாக இருக்க விடுங்க, அதை தடுக்காதீங்க. குழந்தை லவ்வாக, ஹாப்பியாக, என்டர்டெயின்மெண்ட்டாக, என்ஜாயாக இருக்கட்டும். படிப்பு இதெல்லாம் செகண்டரி தான். இதுக்கு மேலே தான் அதெல்லாம் வேலை, இதெல்லாம் நம்ம அதுக்காக ஒன்றும் நம்ம பிறகு கிடையாது. நம்ம அம்மா 10 மாதம் சுமந்து நம்மளை பெற்று விட்டது வெறும் அப்படியே சயின்ஸில் ராக்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கோ, இல்லை துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கோ, இல்லை அப்படியே ஒரு மிலிட்ரியில் போய் வேலை பார்க்குறதுக்கோ, இல்லை அவன் பெரியவனா நான் பெரியவனான்னு ஈகோ பார்க்கறதுக்கோ கிடையாது. 10 மாதம் சுமந்து நம்மளை பெற்றது அன்பாக இருக்கவும், ஜாலியாக இருக்கவும், ஆண்களும் பெண்களும் நல்லா பழகவும், எல்லாரும் ஒரே ஒரு இனமாக வாழவும், உலகத்தில் சண்டை இல்லாமல் ஒரு நாடாக வாழவும் தான் பெற்று விட்ருக்காங்க. ஜாலியாக இருக்க தான் பெற்று விட்ருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை மீறிக்கிட்டு சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பீயிங் அண்ட் பிகமிங், நம்மளோட இருப்பு, நம்மளை நம்ம காப்பாற்றி நம்ம சூப்பராக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சூழலை சூப்பராக மாற்றலாம். எல்லா இடத்துலையும் ரோடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், பார்க் இருக்கும், ஆனால் உடம்பு மட்டும் நல்லா இருக்காது. ஒரே இன்ஃப்ளமேஷனாக இருக்கும், சீப்பிடிச்சு போய் கிடக்கும், ஒரே அசுத்தமாக இருக்கும், ஒரே சிகரெட் அடித்து லங்ஸ் எல்லாம் ஒரே ஒட்டடையாக இருக்கும். இல்லைன்னா மன அழுத்தம் ஆகி இதயமெல்லாம் இப்போ இன்னைக்கு சாவலாமா, நாளைக்கு சாவலாமா, நாளைக்கு சாவலாமான்னு இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? இங்கே ரொம்ப உள்ளே இருக்கிற இதயம் ரொம்ப அழகாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற மனசு அழகாக இருக்கட்டும், உடம்புல இருக்க உறுப்புகள் அழகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை அழகாக சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே அதையும் பேலன்ஸ் பண்ணி வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை கழுவுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காரை சுத்தமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க, என்ன வேணாலும் வாங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணுங்கள். இதை பண்ணாமல் பண்ணுறவங்க தோல்வி தான். இதை பண்ணிட்டு பண்ணுறவங்க மிகப்பெரிய வெற்றி. சரியா? இதை பண்ணால் தான் அதுவும் நல்லாயிருக்கும். இதை பண்ணால் தான் நீங்கள் ஹாப்பியாக வாழ முடியும். ஸோ எல்லாத்தையும் இணைஞ்சு செய்யுங்க. இணைஞ்சு செஞ்சிங்கன்னா இதுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் ஆனால் ரொம்ப இருக்குது. இதுதான் சம்மந்தமே. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. பிபினா நம்ம அது பண்ணால் இது பண்ணால் இதை பண்ணால் பிபி போகுமா? எப்படி போவோம்? எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த போன எண்ணம் இருக்குல்ல, அதுதான் போய் உள்ளே போய் குத்தி எல்லாம் வந்துடும் அப்படியே வெளியில். எதுனாலும் ஹாப்பியாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப சூப்பராக இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருப்பீங்க. சரிங்களா? எத்தனை வயசானாலும் சின்ன குழந்தை மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.